திருச்சி சூர்யா அவர் வந்து தளபதி விஜயை ஒருமையில் பேசி அவரை அவதூறாக அப்பட்டமாக அவர் 6 மணிக்கு மேலே அவர் வெளியே வரமாட்டார், அவரை வெளியே வர சொல்லுங்கள் பார்ப்போம் என்று ஒரு தொலைக்காட்சியில் அவர் பேட்டி கொடுத்தார். அவர் வந்து எவ்வளவு ஒரு மட்டமான ஒரு விமர்சனம். அந்த விமர்சனம் 6 மணிக்கு மேலே அவர் வெளியே வரமாட்டாராம். ஏன்னு கேட்டால் 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாது, அவர் வந்து 6 மணிக்கு மேலே ஒரு நிலையில் இருக்க மாட்டாராம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து இந்த திருச்சி சூர்யா வந்து அவர் பேசும்போது இந்த பவர் ஸ்டார் மாதிரி பேசுகிறார். பவர் ஸ்டாரும் அவரும் ஒன்று அந்த மாதிரியாக அவர் காமெடியாக அந்த இதை பேசுகிறார். பிறகு அவர் விஜயுடைய மனைவியை அழைத்து கொண்டு அப்படி சென்னையில் ஒவ்வொரு இடமாக சென்று அவர் வெளியே வரட்டும் பார்ப்போம் அப்படிங்கிறார். ஏன் அவர் வந்து இப்போ அந்த சூர்யாங்கவர் அவர் வெளியிலே வந்து அவர் மனைவியை அழைத்து கொண்டு சென்னையை சுற்றி திரிந்து வந்தால் யாருமே தெரியாது, யாரும் பார்க்கவே மாட்டார்கள், இந்த முகத்தை யாரும் பார்த்து பேசக்கூட மாட்டார்கள். அப்படிப்பட்ட நபர் அவர். இவர் வந்து விஜயை வந்து அவர் மனைவியை அழைத்து கொண்டு வெளியிலே சென்று சென்னையை சுற்றி வர வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அந்த நெறியாளர் கேட்கிறார், இது அப்பட்டமான ஒரு விமர்சனம் தானே அப்படின்னு அவர் கேட்காரு. அதுக்கு பதில் உண்மை அதுதான் அப்படிங்கிறார். அதுக்கு ஆதாரம் இருக்கா? எந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு போனார்? ஏன் அவர் என்ன உங்களை மாதிரி ஒரு சாதாரண நபரா? அவர் எத்தனை படங்களில் நடித்து சூப்பர் ஸ்டாருக்கு இணையாக அவர் இருக்கின்றார். சூப்பர் ஸ்டார் ஒரு நடிகர் இருக்கிறார், அவருக்கு அடுத்தபடியாக அவர் இருக்கிறார். அவர் என்ன மவுண்ட் ரோட்டில் நடந்தால் போக முடியும்? இப்படி ஒரு மட்டமான அப்பட்டமான ஒரு விமர்சனங்களை இப்படி விமர்சித்து வருகிறார்கள். இப்போ அந்த நபர் சொல்கிறாரு, நாங்கள் என்ன யோக்கியமா? எங்களுக்கு தெரியாதா அவர் வருவார் போவார், எந்த ஹோட்டலில் தங்குவார் வைக்கணும்? அப்போ இவர் யோக்கியமா இல்லைன்னா அப்போ இவர் வந்து ஒரு அயோக்கியத்தனமான அப்பட்டமான ஒரு கருத்தை தானே இவர் சொல்கிறார். இது அயோக்கியத்தனம் தானே? இவ்வளவு மட்டமான கருத்துக்களை ஏன் வைக்கிறார்கள்? அரசியல் பேசும் என்றால் அரசியலை பேசுங்க. அவர் கட்சி தொடங்கியிருக்கின்றார் விஜய், அதற்கு அந்த கட்சியை பற்றி பேசுங்கள், அவரை பற்றி பேசுங்கள், அந்த அரசியலை பேசுங்கள். அதை விட்டுவிட்டு அவர் குடும்பத்தை ஏன் இழுத்து பேச வேண்டும்? அவர் மனைவி அவருக்கு எங்கும் இருப்பார். அவர் என்ன கூட்டம் போட்டால் மனைவியும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று என்ன சட்டமா? அவர் தாய் தந்தரை அழைத்து வைத்து பெற்ற தாய் தந்தை அவர்களை வைத்து தானே அவர் மாநாடு நடத்தினார். கோயம்புத்தூரில் அந்த பூத்தொண்டி மாநாடு அதையும் நடத்தினார். இந்த மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களை பேசுவதை நிறுத்தி விடுங்கள். காற்று எப்போதுமே வந்து உங்கள் பக்கமே வீசாது.